ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேடிகோ டிலைட்ஸ். இன்றைக்கி நல்லா சட்டுன்னு ஒரு காரசாரமான நண்டு ரசம் எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 3 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி, ஜீரகம் 1 ஸ்பூன், அப்புறமா மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படியே 2 தக்காளி எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதோட க்ளீன் பண்ணி வச்ச நண்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா குக்கரில் விசில் விட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் தேவைன்னா நீங்கள் பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ரசத்துக்கு எப்படி தாளிப்போம் அதே மாதிரி தாளிப்பு போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. அந்த தாளிப்பையும் கறிவேப்பிலையும் ரெண்டையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அந்த தக்காளி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், பச்சை மிளகாத்தூள், அவ்வளோதான், வேறு எதுவுமே வேண்டாம். தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நண்டை நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் குக் ஆகட்டும். 3 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கிறீங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா நண்டு வெந்திருக்கும். இதை நம்ம சூப்பாகவும் சாப்பிட்டுக்கலாம், அப்புறமா சாதத்தோடு சுட சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம். மல்லி இலை தூவி அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். அந்த நண்டில் இருக்கிற இதெல்லாமே நம்ம சாப்பிட வேண்டியது தான். எதுவுமே இதில் வேஸ்ட்டு கிடையாது. நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ரெசிபி வந்துக்கிட்டே இருக்குது. பாய்.